ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம்ல ரம்யா கால் பண்ணதால எனக்கு மனசும் சரியில்ல. ரம்யா கால் பண்ணா உடம்பு வலிலாம் பறந்து போயிடும். அது இல்லாம உனக்கு உடம்பு வலி கூட மனசு வலி வந்துருச்சான்னு கேட்கிறீங்களா? காரணம் என்னன்னா, ரம்யா ஃபோன்ல பேசும்போது நான் இருமிட்டேன். உடனே ரம்யா, "என்னடா உடம்பு சரியில்லையா? நெறைய சுடு தண்ணி குடி" அப்படின்னா. நான் உடனே பதிலுக்கு தமிழ்ல சொல்லாம கெத்தா இங்கிலீஷ்ல சொல்லான்னு, "எஸ், எஸ். ஐ வில் ட்ரிங்க் ஹாட் வாட்டர்" அப்படின்ட்டேன். உடனே ரம்யா ஃபோன கட் பண்ணிட்டா. பொதுவா ரம்யா நான் பேசிட்டே இருக்கும்போது ஃபோன கட் பண்ணான்னா, என் மேல தப்பு இருக்கிறத விட, என் இங்கிலீஷ்ல தான் தப்பு இருக்கும். நான் உடனே ரேகா கிட்ட, "ரம்யா என்ன சுடு தண்ணி குடிக்க சொன்னா, ஐ வில் ட்ரிங்க் ஹாட் வாட்டர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கட் பண்ணிட்டா" அப்படின்னேன். அதுக்கு ரேகா சொல்றா, "ட்ரிங்க்ன்னு சொல்லக்கூடாதாம். ஹேவ் அப்படின்ற வேர்ட சொல்லணுமா. ஐ வில் ஹேவ் ஹாட் வாட்டர். ஐ அம் ஹேவிங் ஹாட் வாட்டர். ஐ அம் ஹேவிங் பிரியாணி. ஐ அம் ஹேவிங் லஞ்ச்." இந்த ஹேவிங் வேர்ட தான் நம்ம வந்து ப்ரொஃபஷனலா கார்ப்பரேட் டெர்ம்ஸ்ல யூஸ் பண்ணணுமா. இப்போ நாளைக்கு நீங்க ஹோட்டல்ல போயிட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணும்போது கூட, ஐ வுட் லைக் டூ ஈட் பிரியாணின்னு சொல்லக்கூடாதாம். ஐ வுட் லைக் டூ ஹேவ் பிரியாணி. அப்படின்னு அந்த ஹேவ் வேர்ட யூஸ் பண்ணாலே இங்கிலீஷ் ப்ரொஃபஷனலா இருக்குமா. அது இல்லாம நம்ம லிட்டரலா கரெக்ட்டான வேர்ட யூஸ் பண்ணா, அந்த வேர்ட நெறைய பேர் தப்பா தான் பார்ப்பாங்க. ஸோ, நான் ஏன் இத உங்ககிட்ட சொல்றேன்னா, நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா, அந்த டைம்ல யாராவது உங்கள நல விசாரிக்க கால் பண்ணும்போது, நீங்க இங்கிலீஷ்ல கெத்தா பேசுறேன்னு சொல்லிட்டு வெத்த ஆயிடாதீங்க. அப்புறம் என்ன மாரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரைட் நவ் ஐ அம் ஹேவிங் அ குட் கான்வர்சேஷன் வித் யூ. ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு ரம்யா திரும்ப கால்க்கு வரா. நான் அவகிட்ட பேசிட்டு உங்ககிட்ட வரேன். பாய்.